காசு நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ, ஏன்னா பாட்டுலாம் போட்டு ஹிட் ஆனோன்னு பயப்படுறாங்க. ஒரு பாட்டு ஹிட்டான பர்சனை வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்ற சின்ன சின்ன சபையில் பயப்படுறாங்க. அது எப்படி சர்ச் பயப்படுறாங்க? யூ ஹாவ் டு பி சோல்ட் அவுட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா என்னன்னா, என்னைய ராஜ்யம் வாங்கிருச்சு. உங்கள் 1 லட்சம் 2 லட்சம் என்ன வாங்க முடியாது. ஐம் சோல்ட் அவுட். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அடிச்சு எங்கேயா போட்டுட்டாங்க. ஒரு மூடி தண்ணி தான் இருக்குது. இதில் எப்படி தாகம் தீக்கிறது? ஐ ட்ரெயின் மை செல்ஃப். ஒரு நாள் ஃபுல்லாக அது மட்டும் ஒரு மூடியில் குடிச்சு அந்த மைண்ட பேசி எனக்கு தாகம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். எனக்கே ஒரு வித்தியாசமான நேர்காணலாம் இருக்கு. இப்படி ஒரு இல்ல ஆண்டவருக்காக ஒரு வித்தியாசமான ஒரு யாரும் இப்படி நான் இப்படி பார்த்தது இல்லை. இல்ல ஆண்டவருக்கு வேணும்னா தூதனை பார்த்திருக்கேன் ஒரு முறை. உடம்பெல்லாம் கண்ணா நம்ம பாக்குற மாதிரி இல்ல. அது வேற ஹியூமன் ஃபார்ம் இருக்கிற தூதர்கள் இருக்காங்க. இந்த கேட்டகரியே வேற. எப்படி எப்படி இருந்தது? நிறைய கண் இருந்துச்சு. நிறைய கண். பயந்துட்டேன் நான். அது எப்படி என்ன ரெடி பண்ணாங்க? சத்தம் கேட்டிருக்கீங்களா? சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? சத்தம் எல்லாம் கேட்டிருக்கேன். அவர் நடந்த ரூம்குள்ள இருக்கிற சத்தம் கேட்டிருக்கேன். 3 நாள் உபவாசம் இருக்கும்போது. சரி. ஆனா அந்த ரூமுக்கு அந்த நடந்து வர்றாங்க. ஏதேன் டிவி நிகழ்ச்சி இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஊழியங்கிறது நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவீங்க. மிகச்சிறப்பாக இதுக்குன்னே அழைப்பு பெற்று அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை பிரவீன் ஐயா செஞ்சிட்ருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் அத்தனை அனுபவங்களையும் திரைக்கடலோடி திரவியம் தேடுங்கிறது போல் ஐயா போய் கடலில் போய் முத்தெடுத்துட்டு வர்றது போல் முத்தெடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பின்மாறி போனவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாட்சி இருக்குது. சுகமடைஞ்சவங்க இருக்கிறாங்க. விடுதலை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனக்கண்களை திறந்தவங்களாம் இருக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அநேகருக்கு போட்டும், இந்த ஊழியம் பெருகட்டும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 7 years அப்படி ஒரு லைஃப் அப்படி போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 2022 என்ன? அப்போதான் அந்த நவம்பர் டைம்ல ஆண்டவர் பேசினாரு, நீ வந்து ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும். 22ல எனக்கு அதுதான் பயமே. எங்க சர்ச்சுக்கு விரோதமா என்ன பார்ப்பாங்களோ நினைப்பாங்களோ. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பாஸ்ட் இத்தனை தாளந்து வச்சுட்டு இவ்வளோ நாள் அமைதியா இருந்தது ஆண்டவர் சொல்லட்டும்னு தான். எப்போவோ ஆரம்பிச்சிருக்கலாம், 2010 ஆரம்பிச்சிருக்கலாம். சரி. ஆனால் எனக்கு அவர் சொல்லணும் எல்லாம் அப்படி இருந்ததுனால. ஆனால் இப்படி தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், நீ செய்யலைன்னா நான் இன்னொருத்தனை வச்சு செய்வேன் இதே ஊழியத்தை. ஆண்டவர் சொல்லி 2023 ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ப்ரேயர். எவ்ரி ஃப்ரைடே ஓகே சிவானந்த காலனியில் வச்சு பண்ணுறோம். ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சா? இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 12 வருஷம். நீங்கள் 10 சொல்கிறீங்க. 12 வருஷம் ஆண்டவருடைய 13 வருஷம் 13 வருஷம் ஆண்டவருடைய 23 தான் ஆரம்பிச்சு. அவருடைய சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. அது கிளியராக இருந்துச்சு அவர் சொன்னது. ஓகே. இப்போ நாங்கள் 3 வருஷமாக நடத்துகிறோம் போயிட்டு. அப்போ 24 ஆண்டவர் பாட்டு ரிலீஸ் பண்ண சொன்னார். This is your time. Now you release it. ஓகே. அப்பதான் முயற்சியே எடுத்தோம். அதுக்கு ஃபினான்ஷியலாக என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வந்து எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு தம்பி யூஎஸ்ல இருக்காரு. அவர் எனக்கு ஆனால் இது பாட்டுக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னாரு. பையன்ட்டு ஆண்டவர் பேசி கொடுத்தாப்புல. அப்போ அதே டயத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரா? இல்ல இந்த தம்பி அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாப்புல. சரி சரி. நான் மியூசிக் போட்டு வச்சுட்டேன். ஆண்டவர் இன்னும் சொல்லலையே அப்படின்னு. இல்லை ஏற்கனவே சிடி போட்டிருக்கீங்களா? அந்த மியூசிக் தான் சொல்றீங்களா? இல்ல இது ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் மியூசிக் பண்ணி வச்சு. ஆண்டவர் சொல்லும் போது அது வீடியோவுக்கு மட்டும் முயற்சி 5 வருஷம் கழிச்சு தான் வீடியோவே எடுத்தேன். அந்த தம்பி காசு கொடுத்தனால அதை வீண் செலவு பண்ணக்கூடாதுன்னு மியூசிக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஓகே ஓகே. வீடியோ இனி ஆண்டவர் சொன்னா பண்ணலாம், ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ 5 வருஷம் வச்சுட்டு அப்புறம் ஆண்டவர் திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. 24ல ரிலீஸ் பண்ண சொன்னா அப்போ வந்து பண்ணீங்க. பண்ணும்போது எப்படி இருந்தது அது ரெஸ்பான்ஸ் எல்லாம்?
நிறைய அந்த பாடல்கள்லாம் ஹிட்டு. ஓகே ஓகே. அது நிறைய முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அது இவ்வளவு ரீச் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு feel நல்ல பண்ணிருந்தீங்க? பாட்டு நல்லா இருக்குன்னு தெரியும், ப்ரெசன்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஆண்டவர் சின்னதுல எனக்கு சொன்னது, என் பிரசன்னம் தான் உனக்கு அடையாளமா இருக்குங்க. எங்க நீ போனாலும் என் உனக்குன்னு ஒரு அடையாளம்னா அது என்னோட பிரசன்னம் வந்தாரு. அப்ப எனக்கு புரியல, ஆனா இப்பதான் புரியுது. எல்லார் வாயிலிருந்தும் சொல்றது அதான், தெய்வ பிரசன்னம். எனக்கு அது தெரியும். நான் ரொம்ப சின்னதுலேருந்து வர்ஷிப் ஊழியம் பண்ணுறேன். ஸோ ஐ குட் ஃபீல் தட் அந்த அட்மாஸ்ஃபியரை சேஞ்ச் பண்ணுவார் when we begin to sing. ஸோ அப்போ புரிஞ்சுக்குவேன் நான், ஓ ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த பாடல் ரிலீஸ் ஆகுது, அப்போ நல்லா ரீச் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழிய வாசல்கள் ஆண்டவர் திறந்தார். நிறைய பேர் இந்த பாட்டை சொல்லும்போது அது எனக்கு பிடிக்காது. ஏன்? இந்த ஒரு பாட்டுனால அப்படின்வாங்க, கத்துறதாங்க அப்படின்னுவேன். இன்னும் ஹிட்டாக மாத்திட்டு ஜனங்களுக்கு பாட்டை சொல்றதுக்கு. அதாவது தாவீது சங்கீதம் 20 எழுதுறாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளுக்கும். இதே ரதத்தையும் இதே குதிரையும் தாவீது யூஸ் பண்ணியிருக்காரு யுத்தங்களுக்கு எல்லாம். ஆனா நானும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே தான் நான் மேன்மை பாராட்ட வேண்டும். தட்ஸ் அ சாய்ஸ் மேக்கிங் இல்லைங்களா? தாவீதுக்கும் குதிரை பயன்பட்டுச்சு, அந்த ரதம் பயன்பட்டுச்சு. ஆனா அவர் சொல்றாரு, ஐ மேட் அ சாய்ஸ் டு லிஃப்ட் ஹிஸ் நேம். ஓகே. ஆனா ஒரு சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டும். ஹெல்ப் பண்ணுச்சு வேகமா ஓடுறதுக்கு, நிறைய பேரை கொல்றதுக்கு, யுத்தங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு. ஆனா என் மேன்மை பாராட்டல் அது கர்த்தருக்குரியது. நான் அப்படி நினைச்சா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது எனக்கு கண்ணீர் வந்து அழுகுறேன். அப்போ ஒரு பாட்டு கொடுத்தாரு, அழகா அந்த வரியை உள்ள ஃபிக்ஸ் பண்ணு. நீர் என்னை நடத்தினீர், நீர் என்னை உயர்த்தினீர், நீரே என்னை சுமந்தி தப்பு வைத்தீர், இது என்னால் என்று ஒன்றும் சொல்ல கூடாதையா, இப்பாடல் என்றும் மேன்மையாக்க முடியாதையா, நீர் தராவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, நீர் சொல்லாவிட்டால் நடப்பதொன்றும் கிடையாது அப்படின்னு இந்த வரிகளை கொடுத்தார். ஸோ ஜனங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, தயவு செய்து ஒரு பாட்டுக்கோ ஒரு ரதத்துக்கோ ஒரு குதிரைக்கோ மேன்மையை கொடுக்காம யுத்தங்களை நடப்பிக்கிறவருக்கும் அதை ஜெயித்து கொடுக்கிறவருக்கும் எல்லா துதிக்கும் நம்மையும் செலுத்த பழகிக்கணும். ஸோ அப்புறம் அந்த போட்டோடனே நிறைய ஓப்பனிங்ஸ்லாம் வருதோ, மீட்டிங்லாம் நிறைய, அப்படியா? அப்போ எல்லாத்தையுமே ஆசர் பண்ணுறீங்கன்னா? நம்ம ஆண்டவர் சொன்னார், எல்லா இடத்துக்கும் போ, அப்புறம் நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். சரி, 7 years வீட்டிலே இருந்தீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இந்த பாட்டு 2023 இந்த இது ஆரம்பிக்கிறீங்க ப்ரேயர், அப்புறம் பாட்டு, அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு நிறைய வருதா? டெய்லியும் கால்ஸ் வரும். அடுத்த மார்ச் வரையும் புக் ஆயிடுச்சு. அப்படியா? வீக்கெண்ட்ஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு. வீக் டேஸ் நவம்பர் வரையும் ஃபுல் வீக் டேஸ் கூட. ஸோ நீ இப்போ சொல்றீங்க அந்த டைமே அப்படியே 2025 அப்படி ஆரம்பிச்சிச்சு? இல்ல 24 நவம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு. சரி சரி சரி, அப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஆமா. அப்புறம் வீட்லயே நீங்க இருக்கிறது கம்மியாயிடுச்சு. ஆண்டவர் அழகா நடத்துறாரு. எல்லாரும் வந்து இப்போ சும்மா இருந்தேன்னு சொன்னவங்களா அன்புல சொல்லுவாங்களே நிறைய பேர். ஒரு 40 வயசு பையன் சும்மா இருந்தா யாரும் மாலை போட மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ காத்திருந்தன்றாங்க. இப்ப அப்படியே மாறுச்சு. ஏன்னா ஆண்டவர் நடத்தும் போது இந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது ஜனமே சாட்சி சொல்லும் ஒரு நாள். அதுதான் அவருக்கு மகிமை. இன்னைக்கு நான் வந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷனை நம்பியோ ஒரு ஸ்தாபனத்தை நம்பியோ இல்லை, ஒரு பாஸ்டரை நம்பியோ. இப்போ எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு போயிட்டே இருக்கு. அது எனக்கு பிடிச்சது. ஸோ அப்போ இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க எப்படி வீக் டேஸ்லாம் ஃபுல் ஆயிடும்? ஆயிடுச்சுங்க. வெளிநாடுகள்லாம் போனீங்களா? போனேன். மலேசியா, சிங்கப்பூர் போனேன். இப்போ ஜூலைல இங்கிலாந்து போறேன். ஸோ ஆனால் இந்த யூரோப் ஓப்பன் பண்ணுவேன்னாரு. ஓகே ஓகே ஓகே.
ஸோ அது ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ என்ன மெயினாக உங்களுக்கு ஒர்ஷிப் தான் கூடுவாங்களா இல்லை ரெண்டுமே இருக்கு? ரெண்டு. நான் எனக்கு எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன் பெட்டர் ப்ரீச்சர் தென் ஓகே வர்ஷிப் லீடிங் மேன். ஐ லவ் டு ப்ரீச். இப்போ வந்து நீங்கள் அடுத்து மார்ச் வரைக்குமே அடுத்த வருஷம் சொல்கிறீங்களா? அது வரைக்குமே புக் ஆயிருக்கு அப்படின்றீங்க? ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எப்படி நடத்துறாரு பாருங்க. ஒண்ணுமே இதுதான் ஆண்டவர் நடத்துறதுன்றது. இப்போ நான் யார்கிட்ட சிபாரிசுலாம் கேட்கறது இல்லை. என்னை கூப்பிடுங்க, இல்லை இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் மலேசியா சிங்கப்பூர் போக 3 நாள் தான் இருந்தோம். இங்கிலாந்து போகிறோம் 1 மாதம் சொன்னாங்க. எனக்கு 1 மாதம் இருக்க முடியாது. இப்போ என்னன்னா நம்ம போய் அங்கே 1 மாதம் இருக்கிறதுனால ஊழியம் இல்லை. இப்போ நம்ம யாரை நம்பிடுறோம்? அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்களோ ஃபஸ்ட் ஏதோ அரேஞ்ச் நீங்கள் சத்தியமாக அரேஞ்ச் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு. அதுக்கு நான் சும்மா இருப்பேன், மலேசியாவே சும்மா இருப்பேன். நான் அவங்கள்ட்ட தான் சொல்லுவேன், வீக்கெண்ட்ஸ் தான் வரும், வீக் டேஸ் நான் சும்மா இருக்கிறேன். ஒரு நேரம் சோறு போட்டிங்கன்னா போதும், என்னால் செலவே வராது உங்களுக்கு. ஓகே, நான் வந்தனால என்னை அங்கே அனுப்பி இங்கே அனுப்பி அவங்க வேற ஏதோ செலவு இருக்கும், சரி அனுப்பிட்டாங்களேன்னு கொடுக்கும். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அவர் சொல்லாத ஊழியம், காசு, பொருள் எனக்கு வேண்டாம். எப்படி உங்க மீட்டிங்லாம் கூப்பிடுறாங்கன்னா ஏதோ ஒரு இது வைப்பீங்களா? ஏதாவது டிமாண்ட் இருக்குமா? இல்லை டிமாண்டே பண்ண மாட்டேன். சரி, பண்றதுக்கு நமக்கு தகுதியே இல்லை. நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? பாவங்க ஊழியக்காரங்க போயிடணும். நமக்கு வேணா நம்ம காசு போட்டு நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். என்னோட இதாக தான். அவங்க என்ன புக் பண்ணுறாங்களோ அதில் தான் நான் போவேன். எனக்கு வேணா நான் டிக்கெட்டை மாற்றி நான் போடுவேன். ஃபிக்ஸ் திருப்பி நான் அழுதுருவேன். அந்த மாதிரி அதெல்லாம் செய்யக்கூடாது. அதான் கொள்ளையடிக்கிறது தான் அதுக்கு பேர். நம்ம வந்து இவ்வளோ நான் 1000 நலமான காரணங்கள் சொல்லட்டும், ஐ டோன்ட் அக்செப்ட். நியாயமான காரணங்கள் சொல்லட்டும். ஒரு பெரிய ஆள் சொன்னார், இப்போ நம்மெல்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அதில் இத்தினோண்டு எடுத்து கொடுப்பாங்க, அந்த வருமானத்துக்கே மீட்டிங் நடத்துகிறாங்கன்றாங்க. நான் சொன்னேன், அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகே, அது நம்ம ஏரியாவும் கிடையாது நியாயம் தீர்க்கிறது. நம்ம வேலையை ஒழுங்காக பார்ப்போம். அவங்க நான் என்னை ஏமாத்தட்டும், என்னை வச்சு என்ன வேணா எப்படி வேணா, எனக்கு அது ஊழியம் இல்லைங்களா? அப்படிதான் நான் போகிறேன். ஸோ நம்ம போகிற இடத்துல என்னோட டிமாண்ட் என்னென்னா, நான் இதுவரையும் நான் ஆண்டவருடைய கிருபையில் எங்கே தங்குறேன்றது கூட எனக்கு போன பிறகு தான் தெரியும். ஓ ஓகே. கேட்கவே மாட்டேன். அது ஒரு கமிட்மெண்ட்டாக வச்சுருக்கேன். எங்கே தங்குறேன் போகும்போது சொல்லுவாங்க அவங்களே, ஒரு வீட்டில் ஹோட்டல், ஓகே அவ்வளோதான். காசு நிறைய பேர் கேட்பாங்க எவ்வளோ, ஏன்னா பாட்டெலாம் போட்டு ஹிட்டானு பயப்படுறாங்க. ஒரு பாட்டு ஹிட்டான பர்சனை வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்ற சின்ன சின்ன சபையில் பயப்படுறாங்க. அது எப்படி சர்ச் பயப்படலாம்? யார் தப்பு? எங்க தப்பு தான் இல்லைங்களா? திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, சரி சரி, நாங்கள் டெவலப் ஆகிட்டு உங்களை கூப்பிடுறோம். எனக்கு வேதனையா இருந்துச்சு. ஏன் ஐயா அப்படி 15 பேர் தான் இருக்கு, அதனால என்னையா நீங்க எதுவுமே எனக்கு தர வேண்டாம், டிக்கெட் எல்லாம் நானே போட்டு 2 நாள் மீட்டிங் பண்ணேன். இதுல என்னையா இருக்கு? இல்லை நீங்க பாட்டுலாம் போட்டிருக்கீங்க. ஏன் அது ஒண்ணுமே இல்லையா? ஸோ அந்த ஒரு இது உங்களுக்கு என்னன்னா, ஒரு மீட்டிங் போறீங்க, ஒரு 3 நாள் கன்வென்ஷன்லாம் இருந்தால் பாட்டு பாடினா மியூசிஷியனை கூட்டு போவீங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம பே பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களே அங்க யார் இருக்காங்களோ அவங்களே யூஸ் பண்ணிப்பீங்களா? நான் எனக்கு என்ன போறது, நீங்க சிங்கிள் ஆளா தான் போறீங்க? தனியா தான் போவோம் மோஸ்டா 90%. ஓகே ஓகே. நம்ம போனா அவங்களுக்கு செலவு வைக்கக்கூடாது, போன பிரயோஜனமா இருக்கும், ஊழியம் நடந்திருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களை இதை யூஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் இல்லை, நீங்களே நினச்சிருப்பீங்க நம்ம ரொம்ப இறங்கி கொடுக்கறதுனால நம்ம என்ன வேணாலும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நல்லது நல்லது. சரி, இவர் எங்கனாலும் தங்கிப்பாரு, இவர் எங்கனாலும் பிரச்சனையே இல்லை எனக்கு. நான் தான் யூத் மீட்டிங்லாம் அடிக்கடி சொல்லுவேன், சரி
யூ ஹாவ் டு பி சோல்ட் அவுட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். அப்படின்னா என்னன்னா, என்னை ராஜ்யம் வாங்கிருச்சு. உங்கள் 1 லட்சம் 2 லட்சம் என்ன வாங்க முடியாது. ஐ எம் சோல்ட் அவுட். நான் ஏற்கனவே விற்கப்பட்டேன் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஒரு கிராமத்தில் அங்கே தேவ ராஜ்யம் இருக்கா, நான் வந்து தான் ஆகணும். பிகாஸ் ஐம் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஐம் சோல்ட் அவுட். ஐம் ஆல்ரெடி சோல்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். ஐ எம் நோபடி டு கேன்சல் the kingdom's extension simply because it is in a rural area. No, I am nobody. I am already sold. ஒரு சர்ச்சுக்கு மேட்டுப்பாளையத்தில் 15 பேர் போனா, அவர் எப்படி இங்கே வந்தார்? அந்த கேள்வியே தப்புங்க. நான் யாருங்க? 2 பேர் இருந்தா அவர் வரார். அப்ப நான் யாரு? அவர் சொல்ற 2 பேர் இருந்தா 3 பேர் என் நாமத்தினாலே எங்க கூடினாலும் அங்க இருக்கிறேன். ஓகேங்களா? நான் கண்டிப்பா இருப்பேன். சில இடத்துல ஆஃபரிங் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல கொடுக்காம விட்டுருப்பாங்க. எனக்கும் விட்டுருக்காங்க. நான் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா வேண்டான்றுவேன். சிலர் ரொம்ப அது அவங்களுக்கே நமக்கே புரிஞ்சுக்கலாம். அவங்க உண்மையாலுமே கொடுக்க விரும்புறாங்கன்னா தான் வாங்குவோம். இல்லைன்னா நிறைய பேர் கொடுக்காம விட்டுருக்காங்க. 1 2 நிறைய சொல்லக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் ஒரு ஊழியமா பார்க்குறோம். எவ்வளோ ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. 1 2 தடவை போய் செய்வோம். ஜனங்களுக்காக செய்வோம், தேவனுக்காக செய்வோம். நான் யங் பீப்புளுக்கு அதான் சொல்றேன். நீங்கள் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், பயன்படுத்துவார். டோன்ட் ஃபிக்ஸ் யுவர் ப்ரைஸ். பிகாஸ் when you fix your price, you are for sale. உங்களுக்கு இடம் முக்கியம் இல்லை, ராஜ்யம் முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு இவ்வளோதான் முக்கியம். இவ்வளோ கொடுத்தா வருவேன்னா you are for sale. You're having a tag on your head. 10,000 a day, 50,000 a day, 1 lakh a day. You're for sale. So I can buy you anytime I want. Whether kingdom of God is happening or not, I can buy you. ஸோ அதெல்லாம் ஊழியனுடைய பாதை. நமக்கு தேவராஜ்யம், அதுதான் நான் என்ன வாங்க முடியும். அப்படிதான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்ன்றீங்க. ஸோ இவர் அணுகுனா ஆஃபரிங் கொடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை, கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிப்பாரு, எங்கெல்லாம் தங்கிப்பாருனாலும் அது அந்த மைண்ட் செட் ஓகே தான். ஓகே, எனக்கு ஓகே, எனக்கு ஓகே. எனக்கு நல்லா வேணும், நான் செலவு பண்ணி போட்டுக்க போகிறேன். அவ்வளோ. அப்படியே தவறாக என்னை யூஸ் பண்ணால் கூட ஐ எம் ஓகே. உண்மையாலுமே ஓகே. ஓகே 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 ஓகே. ஸோ அது மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் க்ரோத் இல்லை, அது எப்படி உங்களுடைய அதெல்லாம் ஒய்ஃபுடைய இதில் இது பண்ணிட்டீங்க. மினிஸ்ட்ரியில் வரும்போது எப்படி நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கனால அதே நான் கேட்க விரும்புகிறேன். இந்த வர ஆஃபரிங் டைட்ஸ்லாம் நீங்கள், ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்குறேன். அப்படி நாங்கள் அதுக்கு மேலேயும் கொடுப்போம். ஆண்டர் சொன்னால் டாப்புன்னு கொடுத்துருவோம். அவ்வளோதான். நமக்கே இல்லைன்னாலும் கொடுத்துருங்க. நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஆண்டர் நடத்தியிருக்காரு. எங்களுக்கே இல்லாத டைமில் சேர்த்து வச்சு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, அப்படியே கொண்டு போய் கொடுனாரு. அப்படியே கொண்டு போய் கொடுத்தோம். அது ரொம்ப அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பொதுவாக பணத்தை பற்றி உங்களுடைய மைண்ட் செட் என்ன? பணம் எல்லாத்துக்கும் உதவும்னு வேதம் சொல்லுது. பண ஆசை கூட, இது ரெண்டும் எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? அதுக்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அது மட்டும். வேர்ல்டு ஃபினான்ஸ் வந்து இட்ஸ் டிமானிக். ஆக்சுவலாக இட்ஸ் அ ட்ராப். ஆனால் நமக்கு கர்த்தர் பொண்ணு வெளியும் அவரோடது, அவர் கொடுப்பார், அவர் கையிலேருந்து கொடுப்பார். நிறைய வாங்கியிருக்கேன். அது பின்னாடி அது நம்ம கோலே கிடையாது, அது இதே கிடையாது. அதெல்லாம் வரும், தான் சும்மா வந்துடும். ஆண்டவர் கொடுத்துருவாரு. அவரோட ராஜ்யத்தையும் நீதியும் நம்ம பார்த்து செய்யும்போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இட் வில் பி ஆடட். ஸோ இந்த வேர்ல்டு ஃபினான்ஸ் வந்து ஒரு ட்ராப். நீங்கள் இப்போ இந்த இலுமினாட்டியை பற்றியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறதுனால உங்களுக்கு தெரியும். இந்த பேங்கிங் சிஸ்டமே அவனுக்கு கொண்டு வந்தது. இட்ஸ் அன் அட்வைஸ் ஆஃப் த சைட்டன் ஹிம்செல்ஃப், த பேங்கிங் சிஸ்டம். நீங்கள் அதை போய் படித்து பாருங்கள், தெரியாதவங்க மேபி. ஸோ அது ஒரு ட்ராப்பாக வைக்கிறான் சத்துரு. ஆனால் அதுலேயும் கர்த்தர் நம்ம மேற்கொள்ள வைக்கிறார். பணத்தை நான் என்னை ஆளுகை செய்யக்கூடாது, நான் பணத்தை ஆளுகை செய்ய. ஐ வில் ஹேண்டில் யூ.
யூ கேனாட் ஹேண்டில் மீ. அதான் நான் சொன்னேன், மணி கேனாட் பை மீ, பட் கிங்டம் கேன் பை மீ. நான் அப்படி பழகிட்டேண்ணா. ஒரு முட்டை குத்த சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பேன் சும்மா. அப்படியே உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அதான் ராஜ்யத்தில் அப்படிதான். அவருக்காக, அவர் ஜனங்களுக்காக நம்ம சோறு கிடைக்கலையா, இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒரு திருப்தி கொடுப்பாராண்டு. அந்த சும்மா இருந்தேன்னு சொன்ன அந்த டைம்லலாம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு பாட்டிலோட மூடியில் எனக்கு தாகம் தீக்கிறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், நானே எடுத்திருக்கேன். அப்படியா? என்னை எங்கேயாவது ஆண்டவர் கூலி செய்யணும் அடிச்சு எங்கேயாவது போட்டுட்டாங்க, ஒரு மூடி தண்ணி தான் இருக்குது, இதில் எப்படி தாகம் தீக்கிறது? ஐ ட்ரெயின் மை செல்ஃப். ஒரு நாள் ஃபுல்லாக அதை மட்டும் ஒரு மூடியில் குடிச்சு அந்த மைண்ட பேசி எனக்கு தாகம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். ஒரு பாட்டில் குடிச்சா எப்படி தீருமோ அப்படி எனக்கு தாகம் தீரும் ஒரு மூடியில். அப்படி ஊழியத்துக்காகவே நான் நினைப்பேன். பாத்ரூம் கிளீன் பண்ணுறது கூட இப்படி பாத்ரூமை விட்டுருந்தா ஆண்டவர் பார்ப்பார்ல, அப்புறம் நான் தான் க்ளீன் பண்ணுவேன். நான் டாய்லெட் போயிட்டு வரேன், அங்கே அழுக்காக இருந்துச்சு, பார்த்துட்டு இப்படி போனேன்னா ஏசப்பா என்ன நினைப்பாரு, இவனை எப்படி நான் ஊழியத்தில் பயன்படுத்துன்னு நினைப்பாரு. எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஓடுவேன். அப்படி நானே அந்த அந்த யங் ஏஜ்லேருந்து, டீனேஜ்லேருந்து ஆக்சுவலாக அப்படி தான் ஐ ட்ரெயின் ஊழியத்துக்கு. எங்கேயோ அடித்து போட்டாங்க, டாய்லெட்டில் திங்க வச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் ஒரு மைண்டை நானே ரெடி பண்ணியிருக்கேன். அப்படி நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இருக்காத மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன் மைண்ட். அப்போ அந்த ரத்த சாட்சியை மறிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கே ஒரு வித்தியாசமான நேர்காணலாம் இருக்கு. இப்படி ஒரு இல்ல ஆண்டவருக்காக ஒரு வித்தியாசமான ஒரு யாரும் இப்படி நான் இப்படி பார்த்தது இல்லை. இல்ல ஆண்டவருக்கு வேணும்னா ஐம் ரெடி. நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே யோசிப்பேன், என் புள்ள வந்து 5 வயசா இருக்கும்போது செத்து போயிடணும் அப்படி யோசிச்சேன். செத்து போயிட்டா எல்லாருக்கும் நீ பிரியாணி கொண்டாடணும். எனக்கு ஒரு ஐடியா அந்த காலத்துல, ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. என் பிள்ளை பரலோகத்துக்கு போயிருக்கு, இது வந்து துக்கப்படுற விஷயம் கிடையாது. வாலிப பிள்ளையா இது பாவம் செஞ்சது தெரியாம நரகத்துக்கு போயிடுச்சுன்னு வைங்க. அப்படி நான் யோசிச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ ஏசப்பா 5 வயசு ஆகும்போதெல்லாம் பக்கு இருந்துச்சு. பிள்ளை பிறந்த உடனே எடுத்தாலும் ஆனால் பிரியாணி கண்டிப்பாக போட்டுருவேன். பணத்தை வச்சுட்டே நான் பிரியாணி சப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவ பரலோகத்துக்கு போயிருக்கா, பாவம் அறியாததுக்கு முன்னாடி எங்கே போயிட்டா, இது யாரு கொடுக்க முடியும் சும்மா? ஸோ இப்படிலாம் நீங்கள் யோசிச்சதெல்லாம் பார்த்தா உங்களை ஒரு இதாக பார்த்துருவாங்களே, இவர் என்ன ஒரு மைண்ட் செட்டு? அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் இது யார்ட்டையும் சொன்னதில்லை. இப்போதான் வெளிப்படையாக ஃபேமிலிக்கு தெரியும், என் தம்பிக்கு தெரியும். இல்லை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஃபுல்லாகவே ஆச்சரியமாக இருக்கு. அதான் சொல்கிறேன், உங்களுடைய மைண்ட் செட்டு, உங்களுடைய எல்லாமே வந்து அந்த ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் அப்படி இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரிலாம் யாருமே யோசிச்சது இல்லைல்ல. நீங்கள் அப்படி திங்க் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யார்ட்டையா சொன்னால் கூட அப்படி பார்ப்பாங்களே, இந்த இப்படிலாம் யோசிக்கிறாரு அப்படின்றாரு. இப்போ அதான் நான் அந்த ஒரு ஊழியம் செய்யாமல் கொஞ்சமாக செஞ்சு சும்மா அந்த டைமில் சொல்லும் போது யாருக்குமே மதிக்கலை. ஒரு ரிசல்ட் பார்த்தா தான் நம்ம வேர்டுக்கே வேல்யூ இருக்கு. இப்போ சொல்லும் போது ஆமா இவரே சொல்றாரு, இவ்வளோ வருஷம் பொறுத்து இருந்த ஆண்டவர் இவரையே நடத்தி இருக்காரு, எங்களையும் நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வருது. நம்ம சத்தியத்தை சத்தியமாக மட்டும் சொன்னால் புரியாது. இன்னைக்கு லைஃப்பும் பேசும்போது அவங்களுக்கு புரியுது. எனக்கு இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன ஒரு இந்த மாதிரியான உறவுக்கு என்ன காரணம்? நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு இருக்குல்ல, இப்படி நான் வந்து ஆண்டவருக்காக என்ன வேணாலும் செய்வேன், இதனால விட்டு கொடுப்பேன், என்ன அப்படி உறவு அவரோட? அந்த உறவு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுவாங்க? ஆக்சுவலாக என் ஊழியத்து பேரே அதுதான், reconciling means ஒப்புரவாக்க முடியும். ஓகே, with God and with men. அந்த உறவை குறித்து தான் நிறைய பேசுறாரு எங்கிட்ட. ஆக்சுவலா அவர் எப்படி நம்மளை நேசிச்சிருக்கிறாரு, டீப்பரா ஒரு ரெவலேஷன் இருக்கு, ஆனா சொல்லாமான்னு தெரியல. அவரோட அன்பு ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. சிலுவை வந்து அவரோட தியாகத்தினுடைய ஒரு முடிவு தான். ஆரம்பம் எங்கன்னா அது பரலோகத்திலே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் 14-15 வருஷம் இருக்கும். ஒரு குட் ஃப்ரைடே இதுக்கு என்னை வர்ஷிப் கூப்பிட்டுருக்கேன் நாகர்கோயில். காலையில் ஆண்டவர்
ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதுனால இந்த வெளிப்பாடை சொல்றேன். அப்போ ஆண்டவர் கேட்டார், என்னோட சரீரம் எங்க? அப்போ அது உயிர் தெளிந்து மேலே போயிடுச்சு, நீங்க மேலே இருக்கீங்க. அப்போ ஆண்டவர் எனக்குள்ள அந்த எண்ணங்களை போடுறாரு. இப்போ அந்த மாம்சமா வந்து அவருக்கு பேர் தான் இயேசு. அவர் மாம்சமா ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? வார்த்தையா இருந்தார் இல்லைங்களா? அந்த வார்த்தையினுடைய தன்மையே வேற. அது பவுல் அழகாக எழுதுறாரு, பிதாவுக்கு நிகரா இருக்கிறத கொள்ளையாடின பொருளாக நாம். அவர் அதையெல்லாம் கல்லற்றாரு, வெறுமையாக்குறார். தம்மை வெறுமையாக்கி அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலாக நிரந்தரமா அப்படி ஆகிறாரு. நீங்க இப்ப போய் அவரை பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு மணவாளன் அப்படின்ற ஸ்தானத்துல இருக்கார். இப்ப இந்த சரீரம் என்ன, அவர் பிறந்தார்ல, அது மறுரூபமாய் மேல போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வார்த்தையா ஒரு தன்மையில் இருந்தார்ல, அது எங்க? நித்தியத்துக்கும் காணோம், இருக்காது. பிதாவுக்கு நிகரா இருந்தாரு, இப்ப அவர் நம்மளோட தான் ஐடென்டிட்டி. மணவாட்டி மணவாளன், அவரோட ஐடென்டிட்டியே சர்ச் தான். ஓகே. So the greatest sacrifice began even before he was born. Cross is only but the culmination of the whole sacrifice thing. That's the end of his sacrifice. அவர் பிதாவுக்கு நிகராக இருந்தது கொள்ளையாடின பொருளாக நாம். அதை நான் அழுதான், ஏன் இப்படி பண்ணீங்க, நீ ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டு. ஏன்னா இந்தியாவில் நிறைய அவதாரங்கள் பற்றி சொல்லுவாங்க, தெய்வங்கள் அவதாரம் எடுப்பாங்க. நான் இப்படி தான் காஸ்பிளை ப்ரெசென்ட் பண்ணேன். புது இடத்துல எல்லா தெய்வங்களும் நல்ல திசையை தான் வந்தாங்க, ஓகேங்களா? அந்த வேலை முடிஞ்சோடனே திருப்பி தன் நிலைக்கு போயிடுவாங்க. எப்படி வந்தாங்களோ அங்கே போயிடுவாங்க. இயேசுன்ற ஒரே ஒரு அவதாரம் தான் தன் நிலைக்கு திரும்பாமல் நம்ம கூடவே இருக்கிறார். அவருடைய சாயலுக்கு இப்ப நம்மளை மாத்துறார். அது எப்படி பாசிபிள் ஆகும் தெரியுமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நம்மளை மாத்துறது, அந்த பாசிபிலிட்டியை அவர் மனுஷனாயி நிரந்தரமா மனுஷனாயி அப்பதான் அவரோட சாயல்ல இந்த மனுஷனை கொண்டு வர முடியும். திருப்பி அவர் தெய்வம் ஆயிட்டானா, நம்ம தெய்வம் இந்த சென்ஸ் வார்த்தையா அந்த தன்மைக்கு அப்படி போயிட்டானா நம்ம அங்க போக முடியாது. ஏன்னா மாம்சம் ரத்தம் அப்படி ஆக முடியாது. ஆனா இவரு இந்த மறுரூபத்துக்குள்ள நம்ம போக முடியும். ஓகே. ஸோ அந்த அன்பை நினைச்சு பாருங்க. பட் ஆனா நீங்க ஆண்டவரை ஒரு பிசிக்கலா பார்த்தது இல்ல, இப்போ ஒன்று இப்படி பிசிக்கலா பார்த்தது. ஆனா நிச்சயமா வருவேன்னு சொல்லியிருக்காரு. சவுண்ட் பிசிக்கலா நம்ம இப்படி கேட்டது இல்ல, டச் பண்ணிருக்காரு. அது ஏஞ்சல்ஸா அவர் என்ன டெய்லியும் எழுப்புவாங்க வாலிப காலத்துல. ஓ அப்படியா? எக்ஸாக்டா 4 மணி இருக்கும் விடிய காலம். அந்த முள்ளு எங்கி கரெக்டா அந்த 1, 2 அந்த 12 அப்படி இப்படி எழுப்புவாங்க. ஓ ஆண்டவர் எழுப்புற? ஆமா. ஓ ஒரு ஹியூமன் எழுப்புற மாதிரி. ஹியூமன் எழுப்புற மாதிரி எந்திரிச்சா தூக்கமே இருக்காது, ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். கரெக்டா 4 இருக்கும் அப்படி இருக்கும். தூதனை பார்த்திருக்கேன் ஒரு முறை. உடம்பெல்லாம் கண்ணா நம்ம பாக்குற மாதிரி இல்ல, அது வேற ஹியூமன் ஃபார்ம் இருக்கிற தூதர்கள் இருக்காங்க. இந்த கேட்டகரியே வேற. எப்படி எப்படி இருந்தது? நிறைய கண்ணு இருந்துச்சு. ஓ நிறைய கண், பயந்துட்டேன் நான். அது எப்படி என்ன ரெடி பண்ணாருன்னா, அன்னைக்கு ஃபுல்லா நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அன்னைக்கு வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே. நான் இல்லாம ஸ்போர்ட்ஸ் டேவே நடக்காது. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், அது எல்லாம் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்கன்னா கிளாஸ்ல இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு. எனக்கு தமிழே பேச முடியல, அந்நிய பாஷை காலையிலேருந்து நைட்டு வரையும் போயிட்டே இருக்கு. அவங்க போய் அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்லிட்டான் மேம். வரமாட்டான் மேம், உளறிட்டே இருக்கிறான், இப்படிதான் சொல்றேன். 7th தான் படிக்கிறேன். நைட்டும் அப்படி அந்நிய பாஷை பேசி தூங்குறேன். பின்னாடி கையை அப்படி மென்மையாக அமுத்துறாங்க. பின்னாடி பார்த்தா பின்னாடி நான் பயந்துட்டேன். பயந்துனப்போ அப்படி நன்னே போயிட்டாங்க. பயந்து இதாவே விஷுவலாவே அப்படி பாக்குறீங்க? இந்த கண்ணில் பார்த்தேன், தரிசனம் எல்லாம் இல்லை, இந்த கண்ணில் பார்த்தேன். ஓகே ஓகே.
இந்த So, பின்னாடி இருந்து உங்களை அப்படி இது பண்ற மாதிரி கையில் இப்படி மென்மையாக தான் அமுத்துறேன். இப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன். 2 கை இப்படி யாரா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இருப்பாங்களா ஏஞ்சல்? எனக்கு அப்போ தெரில, இப்போதான் தெரியுது அந்த மாதிரி இல்லை ஏஞ்சல்ஸ். அதுக்கப்புறம் அந்த அனுபவம் இல்லையா அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் பார்த்து? அதான் எழுப்புறதெல்லாம் அதுக்கப்புறம். ஓகே ஓகே. சத்தம் கேட்டிருக்கீங்களா? சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? சத்தம்லாம் கேட்டிருக்கேன். அவர் நடந்த ரூம்குள்ள இருக்கிற சத்தம் கேட்டிருக்கேன். 3 நாள் உபவாசம் இருக்கும்போது. சரி. ஆனா அந்த ரூமுக்கு அந்த நடந்து வர்றாங்க, அங்க உட்கார்றாங்க, விடிய காலம் 3 மணிக்கு. ஆனா எனக்கு அந்த ரூமை எட்டி பார்க்க கூட பயமா இருந்துச்சு. அந்த அவர் பிரசனத்துல ஒரு நடுக்கம் வரும் பாருங்க, அப்படி இருந்துச்சு. ஆனா ஆண்டு சொன்னாரு, நான் உன்னை தகுதியாக்கி நான் உன்னை வந்து மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப எதிர்பார்க்கிறேன். எங்க ஆண்டவர் சொன்னதை நான் ஒண்ணு செய்யல. மனுஷ முகம் பாராம நாள் கணக்கு இல்லாம சமூகத்துல நீ உட்காரணும். அப்படியா? நான் உபவாசம் இருக்கும்போது அப்படிதான் இருப்பேன். யாரையும் பார்க்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். மாமியார் அப்ப தனியா இருந்தப்போ அடிக்கடி எடுப்பேன். ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் துணி பேக் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு. எனக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் மட்டும் ஜன்னல்ல யாராவது வந்து வச்சிருந்தோம். சரி சரி சரி. யாரையும் பார்க்க மாட்டேன். ஃபுல்லா 3 நாள் நானும் அவரும் உட்காருவோம். ஸோ அப்போ அந்த ஃபீல் பண்ணிருக்கீங்களோ அந்த டைம்? அந்த டைம் ஸோ அவர் பார்க்க முடியலன்றீங்க, அந்த வந்ததை பார்க்க முடியல. போறேன். ஆனா ஆண்டவர் சொன்னா திருப்பியும் நான் வருவேன். உன்னை மீட் பண்ணுவேன், உன்னோட பேசுவேன், ப்ரொஃபட்டிக்ல உன்னை இன்னும் மேலா வைப்பேன். நிறைய பேசியிருக்கேன். ஆக்சுவலி இந்த 7 இயர்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்களே, 16லேருந்து 22 வரைக்கும் ஆண்டவர் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலி நிறைய நம்ம நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் வந்து வசனத்து மூலமா பேசுறாரு. அந்த ஒவ்வொரு டூல் ஒரு 10 சொல்லலாம், ஒரு ட்ரீம்ஸ் விஷன் நிறைய சொல்லுவாங்கல்ல. பட் ஆனா இவ்வளவு காலம் எடுக்கிறதுங்கிறது, கல்யாணம் ஆகிதான் இவ்வளோ, பைபிள் காலேஜ் முடிச்சு 13 வருஷம். ஆமா, இவ்வளவு காலம்ன்றது அவ்வளவு நாட்கள் ஆண்டவர் எடுப்பாரா? உங்களோட டயத்தை அவ்வளோ சில டைம் நம்ம தவறா கூட இருக்கலாம். அதுக்கு ரெடி ஆகாம அப்படி சொல்லலாம். இருக்கலாம், நம்ம ஆயத்தமாகாம இருந்த காரணம். ஆனா அது எல்லாத்தையும் ஆண்டவர் மகிமையா மாத்திருவார். அந்த சத்தம் இப்போ நீங்க நிறைய சத்தத்தை கேட்டுதான் இருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு 13 வருஷத்துல இந்த இடத்துல தாங்க என்னை ஆண்டவர் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னார், இந்த இடத்துல என்னை பாட்டு பாட சொன்னார். அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நமக்குள்ள அந்த ஆவியானுடைய அந்த உணர்வு, அந்த பேசுறது இங்க கேட்க முடியாது. ஆனா இங்க அது இன்னொரு லெவல்னு நினைக்கிறேன் நானு. ஆனோட சத்தம் இங்க கேட்கறது, இங்க கேட்கும் இருதயத்துல உள்ள. இல்ல அப்படி உங்களுக்கு வந்து நீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்கல்ல, அப்ப ஏதாவது சவுண்டு உங்களுக்கு நார்மலா ஒரு மனசாட்சி ஏதாவது ஒன்று சவுண்டு கேட்டு தானே இருக்கும். அந்த ஃபில்டர் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்க. 2 சிந்தை இருக்கு, ஒன்று ஆவியின் சிந்தை, ஒன்று மாம்ச சிந்தை. ஸோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்கள் ஆண்டவரோட உறவில் இருக்கும்போ பரிசுத்தாவின் நிறைவில் இருக்கும், உங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையாக இருக்கும். ஸோ அப்போ ஆவியின் சிந்தையில் ஆவியானவர் பேசுவார். அப்படிதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் ஜெபமே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஊழியத்தை குறித்து அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஆண்டவரோட உறவில் இல்லாமல் அதெல்லாம் செய்யவே கூடாது. அப்படியா? அந்த அட்வைஸ் சொல்றீங்க. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு தோணுது பாருங்க, தோணும் போதே அந்த தோன்ற சமயத்துல நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லெவல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். தேவனோட உறவு எப்படி, கலை கூட விதைக்கப்படும், ஊழியத்தை கூட பிசாசு அவனுக்காக யூஸ் பண்ண முடியும் நிறைய நேரங்கள். இதை பண்ண சொல்லுவான், அதை நமக்கு ஒண்ணு தோணுது இல்லைங்களா? தோணும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி, அந்த ஐக்கியம் எப்படி, நம்முடைய நிலை எப்படி, அதெல்லாம் பார்க்கணும் ஒரு விஷயம் தோணும் போதே. அப்போ நான் தெளிவாகிக்கலாம், இது ஆவியின் சிந்தையில வர ஆவியானுடைய வார்த்தை. அப்படின்னா என்னோட அனுபவம் அது. ஓகே ஓகே. பட் ஆனால் இத்தனை வருஷம் நீங்கள் இது பண்ணதில் இப்போ நீங்கள் இப்போ ஹோலி 9 கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன் இப்படிலாம் சொல்கிறாங்க, நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் ரிசீவ் ஆமாம் கிஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு அது ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா? 9 கிஃப்ட்ஸுமேவா இல்லை ஒரு குறிப்பிட்ட? பைபிள் அந்த டைம்லலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிப்பேன். பைபிளை பார்த்தா அப்படியே ஆசையாக இருக்கும், திங்கலாம் அப்படி சாப்பிடலாம் அப்படின்ட்டு எப்படி என்னடா அப்படின்றது இது அப்படி இருக்கும். அப்போ ஆண்டவர் என்னையே ஜெபிக்க வச்சாரு. என்னன்னா ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்து, மற்ற எல்லா வரங்களை காட்டிலும் இது 2க்கு மேல எனக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டாக்குனார். ஒரு மிகப்பெரிய ஆர்வம்.
அடிக்கடி அந்த 1 Corinthians 12 போய் அதை அப்படி பார்த்துட்டே இருப்பேன். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும், இது ரெண்டையும் பார்த்துட்டு படிச்சுட்டு அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஜெபிக்க வச்சார். ஓகே. அது மேலே ஜெபிப்பேன் தனியாக, யாருக்குமே தெரியாது அப்போ. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இது இப்படி பைபிள் படிப்பேன், ஆனால் அழுது இந்த வரத்தை ஜெபிச்சுட்டு இருக்கேன்னு யாருக்கும் சொன்னதில்லை. ஏன்னா அது என்னன்னே புரியாது எனக்கு சின்ன வயசில். அப்போது நாங்கள் யூத் மீட்டிங்கில் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தினோம். கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் சேர்த்து அதுக்கு முந்தின வாரம் தான் நான் நடத்தினேன். இப்போ பாய்ஸுக்கு மட்டும் ஒரு அண்ணன் நடத்துகிறார். இப்போ நாங்களாம் லீடர்ஸு, பின்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ முன்னாடி போய் முழங்கால் போடுன்னு. நான் வந்து லீடராக இருக்கிறேன், நான் போய் இந்த பசங்களே அபிஷேகம் பெறல, அதுக்காக நாங்களாம் ஜெபிக்கிறோம். நான் போய் ஆண்டவர் நீ போய் முழங்கால் படி. நான் போய் முழங்கால் படிக்கிட்டே தான் நடத்துகிற அண்ணாக்கு, அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராஃபஸி பண்ணுறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தனியாக ரூமில் உட்காந்து அழுது கேட்டில, இப்போ நான் உனக்கு தரேன் அப்படின்னு. ஒத்துன்னு விழுந்தேன், சாஷ்டாங்கமாக விழுந்து நான் பயங்கரமாக கத்தி அழுதுருக்கேன். எனக்கு தெரியல.